இசை என் ஃப்ரெண்டு நேரம் வந்திருப்பாங்களா? ஆமாம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி கொஞ்சம் ஸ்பீடாக குதிரை புஜ்ஜி ஓட்ட சொல்லு. பஸ் ஸ்டாண்ட் இருந்தாச்சு. புஜ்ஜி நிறுத்து. ஏன் அப்படி கத்துறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்திருப்பாங்கன்னு சொன்னால் இன்னும் வரவே இல்லை. அதெல்லாம் வருவாங்கம்மா, கரெக்டாக வந்துடுவாங்க. நம்ம நிற்கும் போது அப்போ வந்து அவங்க வருவாங்க பாருவே. ஓகே பார்ப்போம் வராங்களா வரலையான்னு. ஐயோ வந்துருங்க. புலம்பக்கூடாது, இந்த தடவை சொல்லியிருக்கேன். கரெக்டாக நில்லு. ஹாய் ஆண்டி. ஹாய். உட்காருங்க. கிளம்பலாமா? ஹாய் ஆண்டி. உன்னை நான் பார்க்கவே இல்லையே, எங்கே வந்த? உனக்கு எப்படி தெரியும் நாங்கள் போகிறோன்னு? ஊர்லேருந்து வந்தேன், அதான் பார்த்தேன். இசை சொன்னால் கால் பண்ணி. சர்ப்ரைஸ் நல்லா இருந்துச்சாம்மா? வெயில் மண்டையை பழக்கத்து ஃபஸ்ட்டு வந்து உட்காரு. ஹே புஜ்ஜு, வந்து இங்கே உட்காரு. புஜ்ஜு. ஓகே ஆண்டி, நான் வந்து இங்கேயே உட்காந்துக்கிறேன். ஓகே எல்லோரும் டக்குன்னு ஏறி வண்டியில் உட்காருங்க. ஆண்டி இந்த வண்டியா? நீங்கள் வேணால் ஜீப் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம்ல. ஜீப்பில் இந்த இடத்துல பத்தாது ஆண்டி. ஓ மை காட். அப்படி நில்லுமா தங்கம். சரி எல்லாருக்கும் கொஞ்சம். இசை நீ இறங்குமா அப்படி. அப்படி உட்காந்துக்கோ ஒரு நிமிஷம். இசை கொஞ்சம் கீழே இறங்க இசை. நான் வேணா இப்படி உட்காந்துக்கிறேன். ஓகேயா? நான் வேணா இப்படி உட்காந்துக்கிறேன் இசை. நீங்கள் எல்லோரும் 3 பேரும் இங்கே உட்காருங்க. ஓகேயா? இங்கேயா? ஆமாம் பின்னாடி இப்படி உட்காருங்க. ஹபாடி எல்லோரும் சாப்பிட்டு வந்துட்டீங்க அவளை? ஆமாம் ஆண்டி. ஓ சரி இந்த இடத்துல வைங்க. நீ இப்படி உட்காருமா தங்கம். ஆண்டி இப்படி 2 இருக்கு நடுவில் இப்படி உட்காரு. ஓகே ஆண்டி. ஓகே ஆண்டி. அப்போ ஆண்டி நான் உனக்குலாம் ஸ்பேஸ் ஆடாதவங்க. ஆண்டி மெட்டில் வந்து உட்காரு. விழுக போகிறாமா அவ? அதெல்லாம் நான் இருக்கேன், அவெல்லாம் பிடிச்சிப்பா நல்லா. என்ன ஆண்டி நல்லா பிடிச்சிக்கோ. ஆண்டி இல்லை ஆண்டி வேணாம், கீழே விழுந்துருவேன் ஆண்டி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெயில் வேறு வண்டியை பழக்குது. புஜ்ஜி ஸ்பீடாக போகாத, கொஞ்சம் ஸ்லோவாகவே போ. நிறையா பேர் உட்காந்துருக்கோம். ஆண்டி தூக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாப்பா. அப்பா அடி ரோட்டை தாண்டியாச்சு. இனிமேல் இந்த ஸ்டெப்ஸ் தான் வரும். புஜ்ஜி கொஞ்சம் இப்போ ஸ்பீடாகவே போ. இங்கே பாரு, பெரிய ஷாப் இருக்கு. இதான் சொன்னாங்க போல. ஆமாம் என்ன இங்கே தான் பெரிய குரூப் வர மாதிரி இருக்குது. ஓ நம்மளுக்கு தெரிஞ்சாலு தான் ரெகுலர் கஸ்டமர். சரி நம்மளுக்கு அண்ணன் இல்லை. சரி ஐயோ இங்கே வந்து நிப்பாட்டினா கத்தி தொலைய போகிறாரு. இப்படிவே நல்லா நிறுத்திடுவோம். ஓகே பசங்களா, எல்லாருக்குமே ஸ்கூல் ரீஓப்பன்னால நிறையா வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தனால தான் இங்கே கடையை கூப்பிட்டு வந்திருக்கேன். என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க சரிங்களா? பாருங்கள் புது குவாலிட்டியான நிறையா வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோன்னு. அப்படியே ரோவாக போகுது பெருசாக. வாங்க போவோம். ஆண்டி என்ன ஆண்டி கடையை வைக்க சொன்னால் ஒரு மாலை வச்சுட்ருக்காங்க. நீ இறங்கடா தங்க. ஆண்டி நான் வேணா ஃபஸ்ட்டு போய் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன். ஓகே. வா எல்லாமே இங்கே அழகழகாக இருக்கே. ஐயோ ஓடுறா பயப்பில்ல. நம்மளும் இங்கே நின்று பார்ப்போம். இங்கே நின்று மீஹா அப்படி உட்காந்துட்ருக்கீங்க. டக்குன்னு போங்க. ஆண்டி நானும் போகிறேன். கொஞ்சம் தாரடி நான் பார்க்குறேன். இசை இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டாங்க பாரு. ஓகேம்மா. செம்மையாக இருக்குல்ல. ஆண்டியை வர சொல்கிறீ. ஐயோ என் வண்டியில் உட்காந்து வர முடியல. நான் அப்படி உட்காந்துருக்கேன். பசங்களாம் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே எடுத்துக்கோங்க. ஹாய்மா. வணக்கம்ண்ணா. எங்களுக்குலாம் டிஸ்கவுண்ட் இருக்கா இல்லையா? உங்களுக்கு இல்லாத டிஸ்கவுண்ட்டு யாருக்குமா நான் கொடுக்க போகிறேன். ஆமாம் அதுவும் சரிதான். சொல்லுங்கள்.
ஹாய். ஓகே, எல்லாருக்கும் சொல்லிட்டேன், என்னென்ன வேணுமோ எல்லாமே எடுத்துக்கோங்க. அண்ணன் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் தருவார். அழகாக எல்லாமே வாங்கிட்டு போகணும். அதுக்கடுத்து வீட்டில் போய் அது இல்லை இதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். அம்மா எனக்கு அந்த ஸ்கெட்ச் பென் தாம்மா வேணும், என்கிட்ட கேட்டுட்டு இருக்கக்கூடாது. யாருக்கு ஃபஸ்ட்டு வேணுமோ டக்கு டக்குன்னு போய் எடுங்க. அப்பாடி, நம்ம இங்கே வந்து உட்காந்து பார்ப்போம். நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னே தெரிலையே. அம்மா அங்கிள், இதில் எப்படி செட்டாக மொத்தமாக இல்லாத எடுக்கணுமா இல்லை ஒன்றாவே எடுத்துக்கோங்கம்மா. ஒரு இது 10 ரூபா தாம்மா. ஓ அப்படியா, என்கிட்ட என்ன கலர் இல்லை? இந்த இது சாரி 10 ரூபா 20 ருபீஸ். 20யா? ஓகேண்ணா. அப்புறம் அந்த ஆரஞ்சு கலர் தான் இல்லை நம்மக்கிட்ட. மற்ற என்ன கலர் இல்லை? அந்த ரெட்டு இல்லை. அவ்வளோதான் நம்மக்கிட்ட இல்லை. இசை, நீ பாட்டில் எடுக்காத. அந்த எல்லோ கலர் இல்லைன்னு சொன்னேன். ஆமாம்மா, ஞாபகப்படுத்திட்டீங்க டக்குன்னு. அம்மா அவ்வளோதாம்மா நான் எடுக்கணும். இதில் அவ்வளோதாம்மா எடுக்கணும். ஓகே, வேறு மேம் நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அசந்துடுவீங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரஃப் நோட்டு. இதில் ரெயின்போ போட்ட மாதிரி இருக்குது. அப்புறம் இது நார்மலான ஒரு டிசைன் போட்ட மாதிரி இருக்குது. இது வந்து உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க. இதுவும் உங்களுக்கு. அப்புறம் இது எமோஜி போட்ட மாதிரி இருக்குது மேம். ஓ அப்படியா? ஆமாம். அதுக்கடுத்து இதெல்லாம் வந்து நார்மலாக எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரஃப் நோட் மாதிரி. இது ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இதுவும் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டிருக்கும். இதுவும் ஒரே மாதிரி தான் தெரியும், ஆனால் வந்து கலர்ஸ்லாம் வேறு. அப்புறம் வந்து இது மாதிரி தோரணம் கட்டுவோம்ல, அது மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு கண்ணு வச்ச மாதிரி இருக்கும், ஒரு ஃப்ளேர், ஒரு அண்ட் ஹார்ட், இந்த மாதிரி இருக்குது மேம் டிசைன்ஸ். ஹே இசை, இங்கே வந்து பாரு நோட்ஸ் எல்லாம். கேட்டுட்டு தான் இருந்தேன். உனக்கு இந்த நோட்ஸ்லாம் நான் இன்னும் வாங்கலைல்ல? ஆமாம்மா. அப்போனா அந்த நோட்ஸை நீ எடுத்துக்கோ கொஞ்சம். ஓகே. இசை, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. ரஃப் நோட்டு தாம்மா என்கிட்ட இல்லை. ஓகே இசை, உனக்கு அது வேணும்னா நீ எடுத்துக்கோ இசை. என்ன எடுக்கலாம்? சரி, இந்த ரஃப் நோட் ஒன்று எடுப்போமா? நல்லாவே இல்லை, நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் எனக்கு பிடிக்கல. ஐயோ, எமோஜி போட்டது நல்லா இருக்குது. நான் இந்த ஒரு இது எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த ஒன்று இது எடுத்துக்கிறேன். எத்தனை எடுக்கிறேன்? சாரிம்மா. மேக்ஸ் ரஃப் நோட் மேம் வேறு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. மேக்ஸ் ரஃப் நோட் கொண்டு வரலையா? ஹார்ட் இருக்குது, ஃப்ளேர் இருக்குது, இது இருக்குது. ஐயோ, எல்லாமே நல்லா இருக்கே. நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த ஹார்ட்டும் அந்த ஃப்ளேரும் தான். அதை எடுத்துருவோம் ஃபஸ்ட்டே. இசை, ஒன்று தான் எடுக்கணும். ப்ளீஸ்மா. இதில் 2, அதில் 2. கொஞ்சம் கிளச்சி போடாதீங்கம்மா, எல்லோரும் வந்து எடுக்கணும்ல. ஓகேண்ணா. ஓகே பசங்களா, இசை வாங்கிட்டு இருக்கா பாருங்க, டக்குன்னு நீங்களே போய் எடுங்க. நம்மளுக்கு ஒரு கம் பாட்டில் மட்டும் இல்லை. அந்த கம் பாட்டில் நல்லாயிருக்கு, இதை எடுத்து வச்சுப்போம். வேறு என்ன எடுக்கணும்? வேறு எல்லாமே அம்மா வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கிட்டு பின் இருக்கு பாருங்க, அதில் எனக்கு பிங்க்கு மட்டும் வாங்கலை. பிங்க்கு ப்ளூவும் அது எடுத்து வச்சுப்போம் ஒன்று. அப்பாடி அம்மா, மற்ற எல்லாமே நான் முதலே வாங்கிட்டேம்மா. ஓகே இசை, இங்கிட்டு வா. என்னென்ன எடுத்தியோ இங்கிட்டு வந்து அம்மா பக்கத்தில் வை. ஓகேம்மா. நோட்டு இது மட்டும்தான் எடுத்துருக்கியா? எல்லாமே வாங்கி கொடுத்துட்டேன் இசை. ஆமாம்மா, அது எல்லாமே வாங்கி கொடுத்துட்டீங்க. இன்னும் ரொம்ப கம்மியாக எடுக்கிறீங்க. அதான் இன்னும் 3 பேர் இருக்காங்கன்னா அவங்க தான் எடுக்கணும். ஐயோ, நம்ம வேறு இன்னும் நம்மளுக்கும் கொஞ்சம் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. என்ன எடுக்கிறதுனே தெரில. நோட்டு, மேக்ஸ் நோட்டு. மேம் திட்டுறாங்க. மேக்ஸ் நோட்டில் இந்த மேக்ஸ் நோட்டு இது நல்லா இருக்கே. சரி, இதில் ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் இதில் பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இதுவும் நம்ம எடுத்துப்போம். அப்புறம் இன்கரீசர் நம்மளுக்குலாம் வேறு எல்லாமே வாங்கியாச்சு. வேறு எனக்கு ஆல்ரெடி எங்கள் மாமா வாங்கி கொடுத்துட்டாங்க. எனக்கு ஒரே கொஞ்சம் தான் வாங்கணும், 2-3 ஐட்டம்ஸ் தான். நான் டக்குன்னு எடுத்துக்கிறேன். அப்படியா? ஓகே. எனக்கு வந்து ஒரு ஸ்டிக்கி நோட் வேணும் பிங்க் கலரில். அப்புறம் இந்த ஒயிட் பேப்பர் ஒன்று கிராஃப்ட்டுக்கு. சரி, நம்ம இதுக்கும் 2 எடுத்து வச்சுப்போம், அதான் நம்ம கரெக்டாக வரும். அப்புறம் ஒரு பிளாக் ஸ்கெட்ச், அப்புறம் இதில் ஒரு க்ரீன், அப்புறம் ஒரு ரெட்டு. ஐயோ, ப்ளூ பென் வாங்கவே மறந்துட்டோம். நோட்ஸில் என்னென்ன எடுத்துக்கலாம்? ரெயின்போ நோட்டு, அப்புறம் இதில் வந்து இந்த நோட் எடுத்துக்கலாம். வேறு ப்ளூ பெனில் லைட் எரியுது மாதிரி ஒரு பென் இருக்கும். இந்த லைட் எரியுமா? ஆமாம் அங்கிள், லைட் எரியுமா அங்கிள்? ஆமாம். அவ்வளோதான் எனக்கு நான் எடுக்கணும். அப்படியா? சரி. பசங்களா, நீங்கள் 3 பேருமே எடுக்கலையா? அந்த ஒயிட் பேப்பர் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. ஐயோ ஆமாம்மா, மறந்தே போயிட்டேன். ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. 1, 2, 3. அண்ணா எடுத்தாச்சுண்ணா. சூப்பர், எது கடையில் வாங்கிட்டீங்க போல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. ஓகே,
உங்களுக்கு போட்டு கொடுத்துடலாமா எல்லாத்தையும்? ஓகே. என்னது இது கத்திக்கிட்டே இருக்கிறதோ? ஓகே ஓகேம்மா, உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வாங்குறீங்களோ அது எல்லாமே நாங்கள் போட்டு கொடுத்துட்றோம். ஓகேண்ணா. ஓகே என்னென்ன வாங்கினோமோ அது எல்லாமே போட்டு கொடுத்துருவோம். கவர் இருக்குது. இது ஒரு 20, இது ஒரு 20 rupees. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த மார்க்கர் மட்டும் ஃபஸ்ட்டு இது ஒரு 40. வேறு மார்க்கர் வேறு ஏதாச்சும் எடுத்துருக்கீங்களா? இல்லையா? 40, இது ஒரு 60, இது ஒரு 80, இது ஒரு 100. ஓகே, இதெல்லாம் போட்டாச்சு ஆல்ரெடி பில்லு. இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் கொடுங்கம்மா, டக்குன்னு போட்டுடலாம். ஓகேண்ணா. ஃபஸ்ட் நோட்டை மட்டும் லாஸ்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கல, அதை மட்டும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேண்ணா. இது ஒரு 500, 550, 530. வேறு ஷார்ப்னர் எடுத்துக்கிறீங்களா? இது 540, 550, இது 550, 60 தானா? ஆஃபர் டிஸ்கவுண்ட் இருக்குல்லண்ணா? இதெல்லாம் நோட்ஸ் தானம்மா? நோட்ஸ் எல்லாம் கணக்கு போட்டுடலாம். ஓகேண்ணா. டிஸ்கவுண்ட் ஆஃபராக உங்களுக்கு தரேண்ணா. ஓகே, மொத்தமாக இது எல்லாமே சேர்த்துட்டா 650 வருது. ஒயிட் பேப்பர் மட்டும் நான் கணக்கு போடலாமா? 650, இதெல்லாம் 10. எத்தனை எடுத்துருக்கீங்க? 2, 3, 4, 5 எடுத்துருக்கீங்களா? ஒன்று 10 தான். 700 வருதுமா. உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபராக நாங்கள் வந்து 5 இது ஒரு 100 குறைச்சிக்கிறோம். ஓகேண்ணா. எப்பவுமே இந்தாங்கம்மா பில்லு. ஓகேண்ணா. பசங்களா இங்கே பாருங்கள், ஒரு லக்கேஜே பேக் பண்ணிட்டீங்க, பார்சலு. ஆண்டி நிறையா வாங்கணும். அதான் ஆண்டி. எல்லாருமே மறக்காமல் பிங்க் பார்பி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் போட்டுருங்க. பாய் காய்ஸ். இன்கரேசரு, வேறு பிளாக் ஷார்ப்னர் ஒன்று வாங்கணும். வேறு என்னது? அப்புறம் இந்த ப்ளூவில் ஒரு பென்னு, எல்லோவில் ஒன்று. மார்க்கர் இருக்கானே தெரியல. அங்கிட்டு இருக்கு நம்மக்கிட்ட ஒரு ப்ளூ மார்க்கரு. அப்புறம் பிளாக் பென்னே நம்மக்கிட்ட இல்லை. பிளாக் பென் ஒன்று, அப்புறம் ஒரு பிக் அப்சரா பென்சில். வேறு எல்லாமே வாங்கிட்டோமா? ஒரு தடவை செக் பண்ணிப்போம். எல்லாமே வாங்கியாச்சு ஆண்டி. நானும் வாங்கிட்டேன் ஆண்டி. ஏங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுக்கிறீங்க? ஆமாம் ஆண்டி, எங்கள் அம்மா வாங்கி கொடுத்துட்டாங்க ஆண்டி ஆல்ரெடி. ஓகே, அடுத்து யார்? வாங்க, டக்குன்னு லைன் பை லைனாக டக்குன்னு போகணும். அதெல்லாம் நெக்ஸ்ட் நம்ம போவோம், டக்குன்னு ஓடிடுவோம். நம்மளுக்கு ஸ்டாப்லர் பென்னு தான் இல்லவே இல்லை. அப்புறம் இதில் க்ரீனு, அப்புறம் இன்னொன்று பர்பிளு, அப்புறம் ஒரு ப்ரௌனு. இதுவும் நம்மக்கிட்டே இல்லை, டார்க் ப்ளூ. ஓகே, வேறு என்னது? அப்சரா பென்சில் எடுத்தாலும் நம்ம நீடில் பென்சில் எடுத்து வச்சுப்போம். அப்புறம் ஒரு கம் பாட்டில் எடுத்துப்போம். அதான் நம்மக்கிட்ட கிராஃப்ட்டுக்கு மேம் போட்டு திட்டுறாங்க. கம் பாட்டில் ஒன்று. வேறு என்ன? ஒரு ரெட் பென்னு. ரெட் பென்லாம் எதுக்கு ஆண்டி? சும்மா தான் ஆண்டி. சரி, இந்த இதுன்னு பார்க்க நல்லா இருக்குது, இதில் ஒன்று எடுத்துப்போம். இந்த ரஃப்னர் கொஞ்சம் ப்ளைனாக தான் இருக்குது. இதாச்சும் எடுத்தும் இமேஜி போட்ட மாதிரி இருக்குது. வேறு என்ன?